அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்விற்கும் ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கும் அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமிற்கும் பயன்படும் வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சில் லாஸ்ட் வீக் நடந்த தேர்வில் குறிப்பாக 12ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்தில் இந்திய தேசிய இயக்கங்கள் தொடர்பான பாடங்கள்ல இருந்து தான் நம்ம மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே நாம் முதல் 50 வினாக்களுக்கான முழு விளக்க குறிப்புகளையும் பார்த்துருப்போங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. இதனுடைய கண்டினியூட்டியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. நம்மளுடைய செயல்கள் மிக வலிமையாக மாறுவதற்கு எண்ணங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையாக சிந்தியுங்க. அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மெயின்ஸாக இருந்தாலும் சரி உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உங்களுடைய செயல்கள் மிக நேர்த்தியாகவும் வலிமையாகவும் இருக்கும்போது வெற்றி மிக எளிமையாக கிடைக்கும். எந்த சூழலிலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தடைப்படாமல் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது தான் அதில் நம்ம வெற்றியை பெற முடியும். சிறு சிறு தடைகள் வரலாம், அந்த தடைகளை தாண்டி தான் வெற்றி பெற முடியும். கண்டினியூஸாக ஒரு வேலையை செய்யும்போது அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நிறைய கேதர் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போட்டித் தேர்வை பொறுத்தவரையும் சிலபஸ் படி ப்ரிப்பேர் பண்ணணும், படித்ததை ரிவைஸ் பண்ணணும், ரிப்பீட்டடாக மாதிரி டெஸ்ட் எழுதணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி டெஸ்ட் எழுதும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகளை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த தேர்வில் அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரீடெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மாதிரி தேர்வுகள் அதிகமாக அட்டன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்ஸ் ஸ்கோர் அதிகரிக்கும். ப்ளஸ் மெயின் எக்ஸாமை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஃபைனலாக வரக்கூடியது ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் அட் ப்ரெசண்ட்டில் இப்போ டிஎன்பிசி என்ன பேட்டர்னில் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் கேள்வித்தாள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். இந்த வீடியோவுக்கான மாடல் டெஸ்ட் வேணும், கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு மாதிரி தேர்வு உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அரசு பணியை பெறுவதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக எப்போது துணையாக இருக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. குறிப்பாக ஆன்லைன் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் என்ற விதத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. ஒவ்வொரு தேர்வும் மிக மிக முக்கியமானது. நீங்கள் இன்று எழுதக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் முழு மாதிரி தேர்வாக நினைத்து எழுத வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுடைய இலக்கை விரைவில் அடைய வாழ்த்துக்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 51வது கேள்வி. தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 தமது டேஸாவது வயதில் பிறந்த நாளில் திலகர் கைது செய்யப்பட்டார். ஸோ தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை திலகர் பரப்பிட்டே இருப்பார். அப்போ தொடர்ந்து பரப்பியதற்காக அவருடைய பிறந்த நாளான ஜூலை 23 தான் அவருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 60வது பிறந்த நாளில் அவரை கைது செஞ்சுருப்பாங்க. ஜூலை 23, 1916. கேள்வி 52. அன்னி பெசன்ட் அம்மையார் தொடர்பான நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கியிருப்பார். 2. த நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகை தொடங்கும். 3. ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். 4. அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக முறைப்படி அறிவித்தார். அப்போ கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்யணும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம இயர் தொடர்பான ஆண்டுகள் தொடர்பான கேள்வியை தெளிவாக படிச்சிருக்கணும். தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகை எப்போ தொடங்கப்பட்டது? 1914. நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகை தொடங்கப்பட்டது 1915 ஜூலை 14. ஜூலை
14 தொடங்கியிருப்பாங்க. ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம், ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். எப்போ? 1915. அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக முறைப்படி அறிவித்தார். எப்போ அறிவிச்சிருப்பார்னா அதே 1915 செப்டம்பர் 28. செப்டம்பர் 28 1915 செப்டம்பர் 28 வந்து அறிவிச்சிருப்பார். என்னது? அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக முறைப்படி அறிவித்த நாள் செப்டம்பர் 28 1915. அப்போ சரியான விடை 1, 3, 2, 4. கேள்வி 53. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யார்? இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் அன்னி பெசன்ட். கேள்வி 54. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும் என்று கூறியவர் யார்? தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்கும் நடைபெறும் ஆட்சியாகும் என்று கூறியவர் அன்னி பெசன்ட். கேள்வி 55. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் யார்? இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் அன்னி பெசன்ட். கேள்வி 56. அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரச பட்டத்தை துறந்தவர் யார்? அரச பட்டத்தை துறந்தவர் யார்? சர் எஸ் சுப்பிரமணியம். கேள்வி 57. பொறுத்துக. 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கந்து அன்னி பெசன்ட். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வேலண்டைன் சிரோல். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இருந்து. தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய காமன்வெல்த் லீக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தன்னாட்சி இயக்கம் இந்திய காமன்வெல்த் லீக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திலகர் பிரிட்டன் சென்ற ஆண்டு. திலகர் பிரிட்டன் சென்ற ஆண்டு 1918. திலகர் பிரிட்டன் சென்ற ஆண்டு 1918. சரியான விடை 2, 4, 1, 3. கேள்வி 58. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. 1. தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு அறிவித்தார். மாண்டேகு எப்போ அறிவிச்சிருப்பார்? மாண்டேகு எப்போ அறிவிச்சிருப்பார்னா 1917 ஆகஸ்ட் 20. 1917 ஆகஸ்ட் 20 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். 2. இந்திய காமன்வெல்த் லீக்கை இந்திய லீக் என்று வி.கே. கிருஷ்ணமேனன் மாற்றம் செய்தார். எப்போ மாற்றம் செஞ்சிருப்பார்னா 1929. மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கினார். எப்போ தொடங்கியிருப்பாங்க? செப்டம்பர் 1916 தொடங்கியிருப்பாங்க. இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டது. இது 1916 அக்டோபரில் தேர்வு செஞ்சுருப்பாங்க. அப்போது 1 எது வரும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்குது செப்டம்பர் 1916. அடுத்து இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர் தேர்வானது 1916 அக்டோபர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு அறிவிச்சிருப்பார் 1917 ஆகஸ்ட் 20. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய காமன்வெல்த் லீக்கை இந்திய லீக் என்று வி.கே. கிருஷ்ணமேனன் மாற்றம் செஞ்சிருப்பார். அப்போ சரியான விடை 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. 3, 4, 2, 1. 3, 4, 1, 2. 59வது கேள்வி. கர்சன் பிரபு உளவுத்துறையை உருவாக்கிய ஆண்டு. கர்சன் பிரபு உளவுத்துறையை உருவாக்கிய ஆண்டு 1903. தாதாபாய் நௌரோஜி வந்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியின் என்ற நூல் எழுதுந்து 1901 எழுதியிருப்பார். டான் சொசைட்டி உருவாக்குனது சதீஷ் சந்திர முகர்ஜி வந்து டான் சொசைட்டி உருவாக்கிய ஆண்டு 1902. கர்சன் பிரபு உளவுத்துறையை உருவாக்கிய ஆண்டு 1903. கேள்வி 60. தவறானது எது? வெடிப்பொருட்கள் சட்டம் 1908 சரி. இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910 சரி.
தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911 சரி. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 15 தப்பு. வெளிநாட்டினர் அவசர சட்டம் இயற்றப்பட்டது 1914. வெடிப்பொருட்கள் சட்டம் 1908, இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910, தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911 சரி. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914 தான் வரும். கேள்வி 61. பின்வரும் கூற்றுகளை கவனி. நான்கு கூற்றுகளில் மேற்கண்ட கூற்றுகள் சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. 1. 1916 லக்னோவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு அம்பிகா சரண் மஜும்தார் தலைமை தாங்கினார். ஸோ 1916 லக்னோ ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது ஏசி மஜும்தார்னு சொல்லலாம் அல்லது அம்பிகா சரண் மஜும்தார் சரி. சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் லாலா ஹர்தயால் 1914 நிறுவினார். இந்த அமைப்பு கதார் கட்சி என்று அழைக்கப்பட்டது. ஸோ சோகன் சிங் பக்னா தான் இதுக்கு தலைவராக இருப்பார். இந்த பசிபிக் இந்துஸ்தான் பிரதேச அமைப்பை அதை சான் பிரான்சிஸ்கோவில் லாலா ஹர்தயால் தொடங்கியிருப்பார். ஆனால் நிறுவப்பட்ட ஆண்டு 1913. இங்கே 14ன்னு தந்திருக்காங்க. அப்போ ரெண்டாவது கூற்று தவறாக இருக்குது. 3. காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் ஏற்பட்டது எப்போனா 1920 ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் லீக் ஒப்பந்த நாளும் சரி லக்னோ ஒப்பந்த நாளும் ஒன்று தான். லக்னோ ஒப்பந்தத்தின் இன்னொரு பெயர் தான் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். அப்போ 1916 ஏற்பட்டிருக்கும். அப்போ மூணாவது கூற்று தவறு. 4. லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். 4வது கூற்று சரி. அப்போ மேற்கண்ட கூற்றுகள் சரியானது 1, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 62. எந்த சட்டம் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது? எந்த சட்டம் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது? இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915. இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் தான் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது. வெளிநாட்டினர் அவசர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1914. வெடிப்பொருட்கள் சட்டம் 1908. ரவுலட் சட்டம் 1919. இயர் சரியாக இருக்குது, அதுக்காக சொன்னது. கேள்வி 63. காந்தி பெற்ற விருதுகளில் சரியானது எது? எவை? 1. தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தி கெய்சர் ஈயின் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது சரி. ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்டதற்காக ஜூலு போர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது சரி. எப்போ பணியாற்றியிருப்பார்னா எப்போ தந்தாங்கன்னா 1906 தந்திருப்பாங்க ஜூலு போர் வெள்ளி பதக்கம் சரி. 1899 to 1900களில் போயர் போரின் போது தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்தமைக்காக காந்திக்கு போயர் போர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது சரி. அப்போது இங்கே கூற்று 1, 2, 3 சரி. அப்போ காந்தி பெற்ற விருதுகள்னா கெய்சர் ஹிந்த், அடுத்து ஜூலு போர் வெள்ளி பதக்கம், போயர் போர் வெள்ளி பதக்கம். கேள்வி 64. முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது என்று கூறியவர் யார்? முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது என்று கூறியவர் கெயில் மினால்டின். கேள்வி 65. எங்கிருந்த முஸ்லிம்கள் கிளாப் எதிர்ப்பு என்ற அர்த்தமுடைய உருது மொழி வார்த்தையை நிர்வாகத்துக்கு எதிரான பொது கிளர்ச்சியின் அடையாளமாக பயன்படுத்தினார்கள்? எங்கிருந்த முஸ்லீம் பயன்படுத்தியிருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். மாப்பிள்ளை கிளர்ச்சி எங்கே நடைபெற்றது? மாப்பிள்ளை கிளர்ச்சி பார்த்திங்கன்னா மலபாரில் 1921 நடைபெற்றிருக்கும். கேள்வி 67. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. மதராஸ் தொழிற்சங்கம் உருவாக்கம். மதராஸ் தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா 1918 பிபி வாடியா உருவாக்கியிருப்பார். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் உருவாக்கம். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் உருவாக்குனது 1920 அக்டோபர் 30 அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது 1919 ஏப்ரல் 13 நடந்திருக்கும். அப்போ இங்கே சரியான வரிசை கால வரிசை 1, 3, 2. கேள்வி 68. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய்.
கேள்வி 69. மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார்? மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியாவின் வைரம் என்று அழைக்கப்படுபவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கேள்வி 70. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. சம்பரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், இந்திய பணியாளர் சங்கம், அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம். சம்பரான் சத்தியாகிரகம் 1917 நடந்திருக்கும். கேதா போராட்டம் 1918 நடந்திருக்கும். இந்திய பணியாளர் சங்கம் 1905 கோபாலகிருஷ்ண கோகலே தொடங்கியிருப்பார். அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் 1918. அப்போ இதில் கால வரிசைப்படி எது ஃபஸ்ட்டு வரும்னா சம்பரான் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் செகண்ட் வரும், மூணாவதாக கேதா போராட்டம் 1918, 4 இந்திய பணியாளர் சங்கம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 3 4 1 சரி 3 1 4 2 3 1 4 2 3 1 4 2. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையும் சம்பரான் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு வரும் 1917, அடுத்து அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் 1918, மூணாவது கேதா போராட்டம். இந்த 3 போராட்டமே காந்தி தேசிய தலைவராக உருவெடுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும். கேள்வி 71. பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்கான தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு எது? ஸோ பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பணியாளர் சங்கம். இந்திய பணியாளர் சங்கம் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய பணியாளர் சங்கத்தை தொடங்குறது யார்? கோபாலகிருஷ்ண கோகலே 1905 தொடங்கியிருப்பார். ராமகிருஷ்ண மிஷன் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 1897 பேலூரில் தொடங்கியிருப்பார் சுவாமி விவேகானந்தர். பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்டது. பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டங்கரன் என்பவரால் 1867 தொடங்கியிருப்பாங்க. கேள்வி 72. பொறுத்துக. இந்தியாவின் கிழக்கு பகுதி மிக சில முக்கியமான இயக்கங்கள் அன்றைய காலகட்டத்தில் தொடங்கியிருக்கும். இந்தியாவின் கிழக்கு பகுதியில் நாமசூத்ரா இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஆதி தர்மா இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் கிழக்கு பகுதினா நாமசூத்ரா இயக்கம், இந்தியாவின் வடமேற்கு பகுதி ஆதி தர்மா இயக்கம், மேற்கு இந்தியாவில் சத்தியசோத இயக்கம், தென்னிந்தியான்னு எடுத்துக்கினா திராவிட இயக்கம். சரியான வரிசை 4 3 1 2. கேள்வி 73. குலாம்கிரி என்ற நூலை ஜோதிராவ் பூலே வெளியிட்ட ஆண்டு. குலாம்கிரி என்ற நூலை ஜோதிராவ் பூலே வெளியிட்ட ஆண்டு 1872. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். கேள்வி 74. தவறானது எது? சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பு சாவித்ரிபாய் பூலேன்னு இருக்குது, தப்பு. ஜோதிராவ் பூலே. சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஜோதிராவ் பூலே நிறுவியிருப்பாங்க. எப்போ நிறுவனாங்கன்னா 1873 நிறுவியிருப்பாங்க. அதே குலாம்கிரி நூல் எழுதுந்து 1872 எழுதியிருப்பாங்க. சத்யசோதக் சமாஜத்தை நிறுவந்து ஜோதிராவ் பூலே 1873. அடுத்து அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தலித் பகுஜன் இயக்கத்தை தொடங்கியவர் டாக்டர் அம்பேத்கர். சுயமரித இயக்கத்தை தொடங்குது தந்தை பெரியார். சுயராஜ்ய கட்சியை தொடங்குது மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். 1923 ஜனவரி 1 தொடங்கியிருப்பாங்க. கேள்வி 75. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 நடைபெற்றது. சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 லண்டனின் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்தார். ஸோ மைக்கேல் ஓ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்த ஆண்டு 1940 மார்ச் 30. சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வில் அரசு தகவல்களின்படி 379 உயிரிழப்புகள் ஏற்பட்டன. சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை உடனடியாக திறந்தார். சரி. 75க்கு அனைத்துமே சரிங்க. கேள்வி 76. ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்ட ஆண்டு. ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்ட ஆண்டு 1920 ஆகஸ்ட் 31. 1920 ஆகஸ்ட் 31 தான் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. கேள்வி 77. பின்வரும் நிகழ்வுகளில் தவறானது எது? பின்வரும் நிகழ்வுகளில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1921 வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகை. ஸோ வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகை தந்தது 1921 தான். சரி.
அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பர்தோலியில் வரிகுடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1921 அறிவித்தார். ஸோ அரசு பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ள பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னா பர்தோலியில் வரிகுடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக காந்தி எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார்னா 1922 பண்ணியிருப்பார். இங்கே 21 இருக்குது. அப்போ பின்வரும் நிகழ்வு தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே மற்ற நிகழ்வு சரியாக இருக்குது. சௌரி சௌரா நிகழ்வு 1922 பிப்ரவரி 5 நடைபெற்றது. சரி. மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல்களில் சுயராஜ்ய கட்சி சிறப்பாக பங்கேற்று 101 இடங்களில் 42 இடங்களை கைப்பற்றியது. சரி. கேள்வி 78. மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் பகத்சிங்கும் படுகேஷ்வர் தத்தும் வெடிகுண்டு ஒன்றை எரிந்த ஆண்டு. மத்திய சட்டப்பேரவை மீது பார்த்தீங்கன்னா அரங்கில் பகத்சிங்கும் படுகேஷ்வர் தத்தும் வெடிகுண்டு வீசுனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929 ஏப்ரல் 8. 1929 ஏப்ரல் 8. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 79. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? மீரட் சதித்திட்ட வழக்கு 1929 சரி. 1929 டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. சரி. தண்டி கடற்கரையை காந்தி 1930 ஏப்ரல் 6 அடைந்தார். தண்டி கடற்கரையை காந்தி 1930 ஏப்ரல் 6 அடைஞ்சிருப்பார். சரி. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. சரி. ஸோ இங்கே அனைத்துமே சரிங்க. கேள்வி 80. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஸோ பின்வரும் கூற்றுகளில் சரியானது 4 ஆப்ஷனில் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. அது எதுன்னு பார்க்கலாம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 தொடங்கி 1930 ஏப்ரல் 29 முடிவடைந்தது. ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம்னாவே நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். யாருன்னா ராஜாஜி தலைமையில் தொடங்கியிருக்கோம். ராஜாஜி தலைமையில் தான் நடைபெற்றது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். 1930 ஏப்ரல் 13 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி 1930 ஏப்ரல் 28 முடிச்சிருப்பாங்க. இங்கே 29 இருக்குது. அப்போ முதல் கூற்று தவறு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 6 கையெழுத்தானது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் தப்பு. காந்தி இர்வின் ஒப்பந்தனாவே 1931 மார்ச் 5 கையெழுத்தாகியிருக்கும். மார்ச் 5 இங்கே 6ன்னு தந்திருக்காங்க. அப்போ 2 தவறு. 3. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் 1931 நடந்த ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு 1931 நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. சரி. அப்போ பின்னொரு கூற்றுகள் சரியானது ஆப்ஷன் சி மட்டும்தான் சரி. அதே மற்ற ஆப்ஷனும் தவறாக இருக்குது. அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்து கல்வி உதவித்தொகை பெற்று 1913 பட்டதாரியானாரா? 13 கிடையாது, 1912 பட்டதாரி ஆகியிருப்பார். அப்போ இங்கே சரியானது ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. கேள்வி 81. டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அப்போ 4 கூற்றில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார். சரி. மூக்நாயக் என்ற பத்திரிகை தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பகிஷ்கிருத் இட்டாகரிணி சபை தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்ற அமைப்பை தனது செயல்பாடுகளுக்காகவும் தொடங்கினார். சரி. ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கினார். சரி. மகத் சத்தியாகிரகனாவே 1927 நடந்திருக்கும். அப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது டி ஆப்ஷன் தான் தவறு. என்ன தவறுன்னு பார்க்கலாம். 1941 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். ஸோ 1941 கிடையாது, 1942 1942 தான் பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினராக டாக்டர் B.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்டிருப்பார். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 82. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்க. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 1942 டாக்டர் B.R. அம்பேத்கர் தொடங்கியிருப்பார். பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. பூனா ஒப்பந்தம் 1932. சுதந்திர தொழிலாளர் கட்சி டாக்டர் B.R. அம்பேத்கர் 1937 தொடங்கியிருப்பார். சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937 தொடங்கினார்.
பூரண சுயராஜ்யம் கோரிக்கை அறிவிப்பு 1929 லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் அறிவிச்சிருப்பாங்க பூரண சுயராஜ்யம் கோரிக்கை. இப்போ இங்கே சரியானது 4234 4231. 82க்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4231. கேள்வி 83 பொருந்தாதது எது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை எங்கே நடந்ததுன்னா பஞ்சாபில் நடந்தது. சரி. சௌரி சௌரா உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. தண்டி பீகார்னு இருக்குது. தண்டி கடற்கரை வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கும். இங்கே பீகார்னு இருக்குது. அப்போ தவறான பொருந்தாதது ஆப்ஷன் சி. அதே மகத் சத்தியாகிரகம் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கும். கேள்வி 84 பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. இந்திய பொதுவுடைமை கட்சி, அதாவது இந்திய பொதுவுடைமைனா கம்யூனிஸ்ட் கட்சியானது எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனிலும் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. சரி. 1921 ஜூன் 3 முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவிற்கு வந்தனர். அப்போ முதல் புரட்சிகர தேசியவாத குழு பெஷாவருக்கு வந்த ஆண்டு 1921 ஜூன் 3. சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் 1924 பம்பாயில் முறைப்படி தொடங்கப்பட்டது. தப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் எப்போ முறைப்படி தொடங்கியிருப்பாங்கன்னா 1925 பம்பாயில் தொடங்கியிருப்பாங்க. 4. 1922 மே மாதம் முதல் நாள் 1922 மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை எம் சிங்காரவேலர் கொண்டாடினார். ஸோ முதல் மே தினம் எப்போ கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1922 கிடையாது, தவறு. 1923 மே 1ஆம் தேதி முதன்முறையாக நாட்டிலேயே மே தினத்தை சிங்காரவேலர் கொண்டாடியிருப்பார். அப்போ 4 தப்பு. மேற்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 சரி, 3 4 தவறு. கேள்வி 85 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. 1. தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம். தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் 1928. போல்ஷ்விக் சதி வழக்கு, அதாவது போல்ஷ்விக் சதி வழக்குனாலும் சரி, கான்பூர் சதி வழக்குனாலும் சரி 1924. மீரட் சதி வழக்கு 1929. தொழிற் தகராறுகள் சட்டம் 1928. ஸோ 1928னா நமக்கு ஞாபகம் வரணும், ஒன்று தொழிற் தகராறுகள் சட்டம், இன்னொன்று பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. அப்போ இங்கே கால வரிசைப்படி அமைந்துள்ளது ஆப்ஷன் சி 2 1 4 3. கேள்வி 86 தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம். காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1927. சரி. லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1928. சரி. கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம். கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 1930. தப்பு. கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தமும் 1928 தான் நடைபெற்றது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன். வங்காளத்தின் சணல் ஆலை வேலை நிறுத்தம் 1929 நடைபெற்றது. வங்காளத்தின் சணல் ஆலை வேலை நிறுத்தம் 29 நடைபெற்றது. அப்போ காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம் 27, லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம் 28, கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 28, வங்காளத்தின் சணல் ஆலை வேலை நிறுத்தம் 29. கேள்வி 87 பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது? எத்தனை இணை சரியாக உள்ளது? 1. பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா 1928 இயற்றப்பட்டது. சரி. கிஷன் சிங் வித்யாவதி கவுர் ஆகியோரின் மகனாக பகத்சிங் கிஷன் சிங் வித்யாவதி கவுர் ஆகியோரின் மகனாக பகத்சிங் தற்போதைய பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பஞ்சாப் ஸ்டேட்டில் லயல்பூர் மாவட்டத்தில் ஜான்வாலா என்ற இடத்துல 1907 செப்டம்பர் 28 பகத்சிங் பிறந்தார். சரி. பகத்சிங் எப்போ பிறந்தார்? 1907 செப்டம்பர் 28. 3. இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அமைப்பு சச்சின் சன்யால், ஜோகே சட்டர்ஜியால் நிறுவப்பட்டது. இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அமைப்பை பொறுத்தவரையும் சச்சின் சன்யாலும் ஜோகே சட்டர்ஜியால் நிறுவப்பட்டது. சரி. லாகூர் சதி வழக்கில்தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு 1930 அக்டோபர் 7 அன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. லாகூர் சதி வழக்கில் எப்போ மரண தண்டனை விதிச்சிருப்பாங்கன்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவுக்கு 1930 அக்டோபர் 7 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ இங்கே 4 கூற்றுமே சரியாக இருக்குது. அப்போது 4 இணை சரியாக உள்ளன. கேள்வி 88 புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கைத்துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும். சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமையாகும். உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவர். இந்த புரட்சியின் பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல என்று கூறியவர் பகத்சிங்.
லாகூர் சிறைச்சாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது? லாகூர் சிறைச்சாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1931 மார்ச் 23. 1931 மார்ச் 23. கேள்வி 90. பொறுத்துக. சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதலின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சென். சிட்டாகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமிசன்ஸ் என்ற தன் வரலாற்று நூல் எழுதந்து கல்பனா தத். நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூலை எழுதந்து பகத்சிங். சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடைபெற்றது 1930 ஏப்ரல் 18. சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடைபெற்றது 1930 ஏப்ரல் 18. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 2, 4, 1, 3. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆல்ரெடி இந்த சிட்டாகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்ற நூல் எழுதந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூல் எழுதந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடைபெற்ற ஆண்டும் கேட்டிருக்காங்க. 91வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. சூர்யா சென்னுக்கு தூக்கு தண்டனை 1934 ஜனவரி 12 நிறைவேற்றப்பட்டது. சூர்யா சென்னுக்கு தூக்கு தண்டனை 1934 ஜனவரி 12 நிறைவேற்றப்பட்டது. சரி. மார்ச் 1931 கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஸோ 1931 கராச்சி ஐஎன்சி மாநாட்டின் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. உலக பெருமந்தம் 1929 அமெரிக்காவில் வால் தெருவில் உண்டானது. சரி. 1855 பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் என்ற பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியர் பருத்தி ஆலையை முதலில் தொடங்கினார். ஸோ பருத்தி ஆலையை தொடங்குது கவஸ்ஜி நானாபாய் தவர் தான். எப்போ தொடங்கியிருப்பாருன்னா 1855 கிடையாது, 1854 முதல் பருத்தி ஆலை தொடங்கியிருப்பாங்க. இங்கே அப்போ 4 தவறாக இருக்குது. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 92. பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளது? எந்த இணை தவறாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல் இணையா, இரண்டாம் இணையா, மூன்றாம் இணையா, நான்காம் இணையா, இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1853 ஏப்ரல் 16 இந்தியாவின் முதல் ரயில் பயணம் பம்பாயில் உள்ள போரிபந்தர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 34 கிலோமீட்டர் தொலைவில் தானே என்னும் இடத்தை சென்றடைந்தது. எப்போ? 1853. முதல் ரயில் பயணம் மும்பை டு தானேல 1853 ஏப்ரல் 16 போயிருக்கும். 34 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து சென்றடைந்தது. சரி. முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டது. முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 தான் நிறுவப்பட்டது. சரி. 3. 1843 துவாரக்நாத் தாகூர் என்பவரால் ராயல்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டது. 1843. சரி. 1908 பீகாரில் சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் 1907 நிறுவியிருப்பாங்க. சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வா. இங்கே 8ன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது 4வது இணை தவறாக உள்ளன. அடுத்து 93வது கேள்வி. தவறானது எது? வங்காள இரும்பு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. சரி. வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1889. வங்காள இரும்பு நிறுவனம் 1875 தொடங்கியிருப்பாங்க. வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை நிறுவப்பட்டது 1889. டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது 1910. டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது 1910. சரி. முதல் 3 சரியாக இருக்குன்னா 4 வந்து தவறாக தான் இருக்கும். தொழில்துறை ஆணையம் எப்போ ஏற்படுத்தினாங்க? தொழில்துறை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1916. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் தவறாக இருக்குது. பார்த்துக்கோங்க. 94வது கேள்வி. கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. கூப்பர் பேப்பர் மில், அதாவது முதல் காகித ஆலைன்னு சொல்லுவாங்க. கூப்பர் பேப்பர் மில் லக்னோவில் தொடங்கியிருப்பாங்க. எப்போனா 1882 தொடங்கியிருப்பாங்க. கூப்பர் பேப்பர் மில் 1882 முதல் காகித ஆலையாக தொடங்கப்பட்டது. தோல் 11 தொழிற்சாலை. தோல் 11 தொழிற்சாலை கான்பூரில் 1860 தொடங்கியிருப்பாங்க. தோல் 11 தொழிற்சாலை கான்பூரில் 1860 தொடங்குது. தேசிய தோல் 11 தொழிற்சாலை கல்கத்தாவில் 1905 தொடங்கியிருப்பாங்க. தேசிய தோல் 11 தொழிற்சாலைனா கல்கத்தாவில் 1905 தொடங்கப்பட்டது. அதே தோல் 11 தொழிற்சாலைனா 1860 கான்பூரில் தொடங்கியிருப்பாங்க. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் 1919 தொடங்கப்பட்டது. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் 1919 தொடங்கப்பட்டது. அப்போ இங்கே சரியான காலவரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4. பொறுத்துக. ஸ்டேன்ஸ் மில் எப்போ தொடங்கியிருப்பாங்க?
1896 ஸ்டெயின்ஸ் மில் தொடங்கியிருப்பாங்க. மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1932. கான்பூர் சதிவழக்கை பொறுத்தவரையும் 1924 வந்திருக்குன்னு டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. 1924. இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931. இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. கேள்வி 96. கல்பனா தத் எதனோடு தொடர்புடையவர்? இந்திய குடியரசு இராணுவம் என்ற அமைப்போடு தொடர்புடையவர் கல்பனா தத். கேள்வி 97. எந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் KF நாரிமனு MC சுக்லா ஆகியோர் வாதாடினர்? எந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சார்பாக KF நாரிமனு MC சுக்லாவும் வாதாடி இருப்பாங்கன்னா மீரட் சதி வழக்கில் தான் KF நாரிமன் MC சுக்லா வாதாடி இருப்பாங்க 1929. இங்கே கான்பூர் சதி வழக்குனாலும் பெஷாவர் சதி வழக்கு கான்பூர் சதி வழக்குனாலும் போல்ஷிக் சதி வழக்குனாலும் ஒன்று தான் 1924 நடந்திருக்கும். கேள்வி 98. கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் யார்? கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் குலாம் உசைன். கேள்வி 99. மீரட் சதி வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? 32 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கேள்வி 100. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 1. கான்பூர் சதி வழக்கில் இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். கான்பூர் சதி வழக்குனா இந்திய தண்டனை சட்டம் 121A கீழ் தான் குற்றம் சாட்டியிருப்பாங்க. சரி. மீரட் சதி வழக்கில் இந்திய தண்டனை சட்டம் 124A பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். மீரட் சதி வழக்கில் அதே இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் தான் குற்றம் சாட்டியிருப்பாங்க. இங்கே 124A தந்திருக்காங்க. அப்போ 2 தவறு. 3. பகத்சிங்கின் 15வது வயதில் ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தது. தப்பு. பகத்சிங்குடைய 14வது வயதில் தான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தது. 1928 டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதலுக்கு பொறுப்பானவர் லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் A. ஸ்காட். சரி. அப்போ இங்கே சரியான விடை 1, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. 2, 3 தவறாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் குறிப்பாக சிலபஸ் படி பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கங்கள் அதிகபட்சமான கொஸ்டின்ஸ் கேட்குறது 12ஆம் வகுப்பில். ஸோ நம்ம 1லேருந்து 5 யூனிட்ஸ்க்கான மாதிரி தேர்வை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான PDF கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். நன்றி, வணக்கம்.